ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தானங்க. நம்ம வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சின்ன மசாலா தான் கிராம்பு. ஆனால் ஒரு கேள்வி, தினமும் காலையில் வெறும் வயிற்றுல கிராம்பு தண்ணி குடிச்சா உடம்புல என்ன மாற்றம் நடக்கும் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, 2லேருந்து 3 கிராம்பு தாங்க உங்கள் உடம்புக்கு ரொம்ப பெரிய மாற்றங்களை செய்ய முடியும். செரிமானம் சீராகும், வயிறு வீக்கம் குறையும், உடம்புல இருக்கக்கூடிய அலர்ஜி குறையும், வாயிலிருந்து வர துர்நாற்றம் கூட மறைஞ்சு போகுங்க. அதுவும் முக்கியமா கிராம்புல இருக்கக்கூடிய யுஜனால் அப்படிங்கிற நேச்சுரல் காம்பவுண்ட் என்ன பண்ணுனா, உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களையும் வைரஸ்களையும் எதிர்க்கிற சக்தியை தன்னுள்ள வச்சிருக்கு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை தவறான அளவில் குடிச்சா நன்மைகளுக்கு பதிலாக பிரச்சனைகள் கூட வரலாம். அதனால இந்த வீடியோல கிராம்பு தண்ணி குடிச்சா உடம்புல என்ன நடக்கும், தினமும் குடிக்கலாமா, எவ்வளவு எவ்வளவு குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இப்போ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கிராம்பு தண்ணியை எப்படி சரியாக குடிக்கணுங்கிறத முழுசாக பார்க்கலாமா? கிராம்பு தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு இயற்கை பானம் தான். கிராம்பு தண்ணி ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். 2லேருந்து 3 கிராம்புகளை 1 கப் தண்ணியில் போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை வடிகட்டி குடிக்கலாம். இல்லைன்னா கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம். இந்த தண்ணியில் கிராம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான சத்துக்கள் எல்லாமே கலந்துரும். கிராம்பு தண்ணி குடித்தா கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெரிய நன்மை என்னென்னா, செரிமானம் மேம்படும். நிறைய பேருக்கு வயிறு வீக்கம், கேஸ் ப்ராப்ளம், செரிமான பிரச்சனை எல்லாம் இருக்கும். கிராம்பில் இருக்கக்கூடிய நேச்சுரல் காம்பவுண்ட் வயிற்றில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைமை உருவாக்க உதவும். அதனால சாப்பாடு சீக்கிரமாக செரிமானமாகும், வயிறு லைட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் தான். கிராம்பில் நேச்சுரல் ஆன்டி பாக்டீரியல் தன்மை இருக்குது. அதனால வாயில் இருக்கக்கூடிய தீங்கு தருள அந்த பாக்டீரியாவை குறைக்கும், வாய் துர்நாற்றம் குறையும், பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும். கிராம்பில் இருக்கக்கூடிய யுஜனால் அப்படிங்கிற நேச்சுரல் காம்பவுண்ட் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான். அதாவது உடலில் இருக்குள்ள அந்த வீக்கம், அலர்ஜி, மூட்டு வலியை குறைக்க உதவுது. தினமும் கம்மியான அளவு கிராம்பு தண்ணி குடிச்சிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகரிக்குங்க. ஏன்னா கிராம்பில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஆன்டி பாக்டீரியல் பண்புகளும் நிறையவே இருக்குது. உடலில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடுற சக்தியை தன்னுள்ள உருவாக்கிக்குது. கிராம்பு இருக்குல்ல, இந்த தண்ணி பிளட் சுகர் லெவலை கட்டுப்படுத்த உதவும். நீங்கள் அளவாக குடிக்கிறப்ப நிறைய பலன்களை தரும். டயாபெட்டிஸ் மெடிசன் சாப்பிட்றவங்க மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கிராம்பு தண்ணியை குடிக்கலாம். இந்த கிராம்பு தண்ணியை காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கலாம். அப்படி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு அது சத்துக்களை அப்படியே அப்சர்வ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். எவ்வளவு அளவு குடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? குடிக்கிற அளவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு 1 கப் அளவு கிராம்பு தண்ணி குடித்தா மட்டும் போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே அதிகமாக குடிக்க வேணாம். அதிகமாக குடித்தா வயிறு எரிச்சல், அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கிராம்பு தண்ணியை கர்ப்பிணி பெண்கள், சின்ன குழந்தைகள், வயிறில் புண்ணு இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் கிராம்பு தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் கிராம்பு தண்ணியை குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.